இன்னைக்கு காமனாக இருக்கிறது வந்து மன அழுத்தம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஹெட்டேக் வரும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ரீசனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ அது மட்டும் தான் காரணமா இல்லை வேற ஏதாச்சும் காரணங்களாலேயே வந்து ஒத்த தலைவலி வருதா சார்? உடல் ரீதியான காரணம், மன ரீதியான காரணம். உடல் ரீதியான காரணம் அப்படின்றது வந்து நரம்பு சம்பந்தமான அல்லது மூளை சம்பந்தமான அல்லது வேறு ஏதேனும் உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த ஒற்றை தலைவலி வந்து வரலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தலைவலி வந்து வரலாம். அது வந்து வேற பார்ட்டு. மனசு சம்பந்தமான தலைவலின்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஆங்கர், ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால கூட அவங்களுக்கு அந்த மைக்ரைன் ஹெட்டேக் வரலாம். சரி, இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு இந்த ஒத்த தலைவலி இருக்குன்னு எந்தெந்த அறிகுறி வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம்? அதாவது இதோடைய பேர்லேயே இருக்குது ஒற்றை தலைவலி. அதாவது ஒரு பக்கமும் வரலாம், ஒரு சிலருக்கு 2 பக்கமும் வரலாம், ஒரு சிலருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மாறி மாறி வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பித்து குறிப்பிட்ட இடத்துல முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஆரம்பித்து பின்கழுத்தில் முடியலாம். ஒரு சிலருக்கு பின்கழுத்தில் ஆரம்பித்து முன்னாடி வரலாம். ஒரு சிலருக்கு இந்த 2 சைடு மட்டும் பெயின் இருக்கலாம். ஒரு சிலருக்கு கண்ணோட வலி இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் தலையே முழுக்க வலி வந்து இருக்கலாம். கண்ணில் வந்து அழுத்தமோ வலியோ அல்லது வெடிச்சு போகிற மாதிரி ஒரு உணர்வோ இருக்கலாம். கண்ணில் ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். வாந்தி வர உணர்வு இருக்கலாம். ஒரு சிலர் வாந்தி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறையிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்கலாம். சைடில் வந்து படபடன்னு துடிக்கலாம். அந்த பல்சேட்டிங் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் வந்து படக்குன்னு துடிக்கும். ஸோ அழுத்தி பிடிச்சா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல பெயின் வந்து சிவியராக இருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணே வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். கண்ணை மூடிட்டு இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒற்றை தலைவலிக்கு நிறைய அறிகுறிகள் உண்டு. ஒவ்வொரு விதமான தலைவலிக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகள் மாறுபடும். சில அறிகுறிகள் வந்து மாறுபடலாம். ஓகே, இப்போ இந்த ஒற்றை தலைவலி இருக்குது சார், அவங்க வந்து மாத்திரை போடலாமா டக்குன்னு சரியாகிறதுக்கு? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒற்றை தலைவலி வருது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி நாள்பட்டு அவங்களுக்கு செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு குடல் சம்பந்தமான இரைப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. தலைவலி போச்சு வயிறு வலி வந்துச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கும். ஏன் தலைவலி போயிட்டு வயிறு வலி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலிக்கு மாத்திரை எடுத்து 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 அது வந்து வயிற்றை அஃபெக்ட் பண்ணி வயிறு வலியும் கூட